கிருபை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே அஞ்சினான் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லிருக்காரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆமென். இட்ஸ் a high time now. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் சொன்னா, மரித்தோரை விட்டு எழுந்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப மரித்தோரை விட்டு எழுந்துன்னு சொல்லும் பொழுது தேவனை அறியாதவர்கள் அவர்கள் மரித்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க நம்ம ஒரு டிஸ்டிங்ஷன் பண்ண வேண்டாம். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, அவரை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ஜீவன் இல்லை. இதுல there is nothing to ambiguity. அப்படி சொன்னா இதுல தர்க்கம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இல்லை. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் பாவம் செய்த மனிதன் தன் ஜீவனை இழந்து போனான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. பிரைஸ் தி லார்ட். மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் நம்ம என்ன பண்றோம் சொன்னா, மரித்தோரோட கூட காணப்படுகிறோம். இந்த மரித்தோரோட இருக்கிற காரியங்களை குறித்து வேதத்துல சில காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்க்கலாம். அப்போ மரித்தவன் யார் என்பதை குறித்து நம்ம அறியணும். ஏனென்றால் யாவரை நேசிப்பதற்கு நமக்கு இடம் உண்டு, அது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆனால் யாவரோடும் ஐக்கியம் கொள்வது தேவ சித்தம் அல்ல. ஆமென். The will of the Lord is to love everyone irrespective of who they are. யாவரையும் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாவரோடும் கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. You need to beware of your fellowship. இங்க சொல்லப்பட்டிருக்கு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்படின்னா அர்த்தம், your fellowship is with the dead. நீ மரித்தோரோட கூட ஐக்கியத்தில் இருக்கிறாய். ஏன்னா ஐக்கியத்தில் இல்லாதவனோட கூட நீ நெருங்க மாட்ட. நீ ஐக்கியத்தோட இருக்கிறபடினால என்ன பண்ற, நீ அவனோட கூட நெருங்குகிற. இப்ப என்னாச்சு, அவன் மரித்து இருக்கிறான், நீயும் உயிரோடு இருக்கிறவன் ஆகிலும் நீ அவனோட கூட தூங்கி கொண்டிருக்கிறாய். நீயும் மரித்தவனை போல மாறிக்கொண்டே வருகிறாய். ஆனால் நீ மரித்தவன் அல்ல, இன்னும் உன் விளக்கு அணையவில்லை. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வெளிச்சமாகி அந்த வெளிச்சம் உனக்கு ஜீவனாய் இருக்கிறது. ஆமென். The word of the Lord is a life. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஜீவனாய் இருக்கிறது, அந்த ஜீவன் வெளிச்சமாய் இருக்கிறது, இந்த வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கிறது. Therefore you have life. Praise the Lord. Hallelujah. அப்போ இந்த ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது என்பதை நீ மறந்து போகாத. நீ மரித்தோட உட்காரும்போது என்ன நடக்கும் சொன்னா, அவருடைய ஐக்கியம் கொள்ளும் பொழுது உன் வெளிச்சம் மங்கி 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 போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், அது அணைந்தே போய்விடும். சொல்றாரு, எழும்பு அப்பொழுது. நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் உனக்கு ஜீவனை கொடுத்தவர் உன்னை பிரகாசிக்க வைக்கும்படி நினைக்கிறார். ஆனால் பிரகாசிக்க நினைக்கிற அவருக்கு நீ இடம் கொடுக்க மாட்ட. காரணம், உன் ஐக்கியம் கிறிஸ்துவோட அல்ல, கிறிஸ்துவின் ஊழியக்காரோட அல்ல, கிறிஸ்துவின் பிள்ளைகளோட அல்ல. நீ மரித்தோரோட நீ ஐக்கியம் கொண்டபடினாலே கிறிஸ்து உன்னுடைய கூட ஐக்கியம் கொள்ள முடியாது. Praise the Lord. Hallelujah. அறிந்து கொள்ள வேண்டியது. It's a very indicating today the church does not know where it stands. சபை எங்கே நிற்குது என்பதை அறியாத ஒரு நிலைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு தெரியாத ஒரு நிலை. What are we doing?
நாங்க பாவம் செய்யலையே. நீ பாவம் செய்யலையா, ஆனா ஐக்கியத்துல இல்ல. Praise the Lord. கிறிஸ்து வெளிச்சம், இந்த உலகம் இருள். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நீ கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம் கொண்டாய், ஆனால் உன்னிலே வெளிச்சம் பிரகாசிக்கும், இருள் உன்னை விட்டு விலகும். நீயோ இருளிலே அமர்ந்திருக்கிறபடினாலே வெளிச்சம் உன்னிலே பிரகாசிக்கிறது இல்லை. ஆனால் நீயோ வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ நினைத்து கொண்டிருக்கிற வெளிச்சம் இருக்கிறது, இயேசு இருக்கிறார், வெளிச்சம் இருக்கிற வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது glory to God, hallelujah. அப்பொழுது, அது எப்பொழுது? அவனை விட்டு நீ எழுந்திருக்கும் பொழுது, மருத்துவரை விட்டு எழுந்தும் பொழுதுதான் அவர் உன்னிலே ஐக்கியம் கொள்ள முடியும். glory to God. அறிந்து கொள்ளணும். ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். சார், இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த மரித்தோரை குறித்த ஒரு காரியங்கள் அங்கே இருக்கிறது. விழித்திருக்கிறவன் அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறது பார்க்க போறோம். சரிங்களா? 15 வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆமென். எப்படி நடக்கணுமா? ஞானம் இல்லாதவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய். அப்போ என் நடையை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கணும். மை வாக். இதை இந்த வசனத்தை அப்படியே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப ஞானம் என்ற வார்த்தை பயன்படுத்துவது என்ன சொன்னா, is I must understand that I am a child of light, not of darkness. ஆமென். நான் இருளின் பிள்ளை அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளை என்கிற ஞானம் எனக்கு வேணும். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளை இருளின் பிள்ளையை நான் பற்றிக் கொள்ள முடியாது. அந்த வழியை நான் தேட முடியாது. இருளின் காரியங்களுக்கு நான் உட்பட முடியாது. காரணம், நான் யார் என்று சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளை. ஒரு காலத்துல நான் அந்தகாரப்பட்டிருந்தேன். Once upon a time. Praise the Lord. Hallelujah. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இருளின் காரியங்கள் எனக்கு பிரியமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நான் வெளிச்சத்தின் பிள்ளையானபடினாலே இருள் எனக்கு அருவருப்பாய் மாற வேண்டும். இதான் ஞானமா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஞானமாய் நடக்க வேண்டும். இருளின் பிள்ளைகள் ஞானமற்றவர்களாய் நடப்பார்கள். அப்ப you have to look forward to சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காரியங்களை சொல்லும் போது பவுல் பேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, ஞாபகத்துக் கொள்ளணும். பவுல் எழுதுகிற லெட்டர்ஸ் எல்லா நிருபங்கள் பாத்தீங்கன்னா யூதர்களுக்கே இல்லை, தேவனை அறிந்தவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா யெகோவா தேவன் அல்லது கட்டளைகளை அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுக்கு இல்லை. எல்லாருமே புறஜாதிகள் நம்மை போல. ஹல்லேலூயா, glory to God. அப்போ புறஜாதிகளுக்கு எழுதும் போது ஏன் அதை எழுதுறான்னு சொன்னா, புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது, யெகோவாவை தெரியாது, பரிசுத்தத்தை குறித்து தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதே போல நாமும் ஒன்றும் அறியாதவர்கள். நாம் இருந்த கூட்டம் ஒன்றும் தெரியாது, ஆனா சொல்றதெல்லாம் நல்லதா சொல்லுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய காரியங்கள்ல, நம்முடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் மேன்மையா இருக்கும். நல்ல கருத்துக்கள் இருக்கும், நல்ல காரியங்கள் இருக்கும். இன்றைக்கு அது எத்தனை பேர் அதுக்குள்ள இருக்கிறாங்க இல்லை தெரியாது. ஆனா சொல்றவங்களுக்கு நம்முடைய கருத்துக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அவைகள் வேதத்தோட கூட ஒத்தவைகள் அல்ல. அது உலக ஞானத்தினாலும் உலக பழக்க வழக்கத்தினாலும் உண்டானவைகள். ஆகையினால என்ன பண்ணிடக்கூடாது, don't accept things just because it is good. புரியுதா உங்களுக்கு? பிசாசு ஏவலத்துல வந்த பொழுது அவன் என்ன பண்ணான், குட்டா சொல்றான், நீ சாப்பிட்டீங்கன்னா உன் கண்ணு தந்துடும், நீ எப்படி இருப்ப, you will be like God. இது கேட்கலாம் தெரியா? நீ சாப்பிடும்போது செத்துறன்னு சொன்னா, இல்லை நீ சாகவே மாட்டேன். குட்டா தான் இருந்துச்சு கேட்கறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? இவங்க நினைச்சாங்க, குட்டா தான் நினைச்சாங்க, கண்ணு தந்தா நல்லதானே,
நம்ம ஆடுற மாதிரி நன்மை தீமையை தெரியும் நமக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, ஒரு மறைப்பொருள் தெரியல, கர்த்தருடைய ஐக்கியம் இழந்து போவோம் என்று தெரியல. What they lost first, பாவம் செய்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை மீறின பொழுது நடந்தது முதலாவது என்ன? கண்ணு தெரிஞ்சிச்சு, நல்லா புரிஞ்சுங்க, நன்மை தீமை தெரிஞ்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனா இழக்க கூடாததை இழந்து போவது என்பதை அறியாமல் இருந்தார்கள். இன்னைக்கு உலகம் அப்படித்தான். எவ்ரிதிங் லுக்ஸ் குட், சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கும், எல்லாம் நன்மை போல இருக்கும். ஆனால் அவைகள் தேவனிடத்திலிருந்து உங்களை விலக்கிவிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா a good life, நல்ல ஒரு வாழ்க்கை. நான் பேசுவது தேவனை அறியாதவர்களுக்கு இல்ல, தேவனை அறிந்த உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு we all want good life. ஆண்டவர் பிடித்துக் கொண்ட நல்ல ஒரு வாழ்க்கை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சத்தியம். நன்மையை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், நம்மை கனமா வைப்பார், எல்லாம் வைப்பார், எல்லாம் நல்லது. நீங்க இடத்துல நடக்குது. அந்த நன்மையானது வந்த உடனே, அந்த நன்மையானது என் கண்கள் போவதனாலே, அந்த நன்மையானதுல என் இருதயம் போவதனாலே, அந்த நன்மையில நான் ஐக்கியம் கொள்வதனாலே நன்மையானவருடைய உறவை நான் இழந்து போகிறேன். Glory to God. இது அறியல. நம்ம இன்றைக்கு ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை பேசுகிறோம், சாட்சியாய் சொல்றோம். ஆனா என்னுடைய ஐக்கியமானது கிறிஸ்துவுடனே இல்லாமல், கிறிஸ்து கொடுத்தவைகளில் ஐக்கியம் கொள்றபடினாலே கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. யாருக்கு எழுதுறாரு இந்த புத்தகம், இந்த மடல், இந்த லெட்டர், இந்த நிருபம் யாருக்கு எழுதினாரு? பரிசுத்தவான்களுக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை திருப்பங்க. ஆங்கிலத்தில் வந்து 1ஆம் அதிகாரம், 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தமிழ் எப்படி வருது பாருங்க. To the saints who are in Ephesus and the faithful in Christ Jesus. எப்படி தமிழ்ல வாசிங்க? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். இது யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள். நல்லா புரியுங்க. நமக்கு he is not writing to a Gentile. பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகள், விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. Praise the Lord. அவங்களுக்கு நான் சொல்றாரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. Glory to God. Not to the Gentile. ஐக்கியம் கிறிஸ்துவனுடைய கூட இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடையவர்களோட அல்ல, கிறிஸ்துவனுடையதோட அல்ல, கிறிஸ்துவனுடைய இருக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஐக்கியம் யாரோட இருக்க வேண்டும் அங்க இருக்கும், யாரோட இருக்கக்கூடாது இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஆமென். வெளி தோட்டத்துல இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, தேவ ஜனங்கள், தேவ சபைகள், தேவ ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, வசனத்தின்படி வெள்ளையடிக்கப்பட்ட கலர்களை போல இருக்கிறாங்க. அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் கெட்டவங்க இல்ல. புரிஞ்சுக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள் ஜீவனை உலகத்தின் பக்கம் திருப்புகிறவர்கள் கிறிஸ்துவை இழந்து போகிறார்கள். ஆனால் அவர்களோ இழந்து போனோம் என்று அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது? உள்ள இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கும் வசனத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க வெட்கப்படுற அளவுக்கு கூட இருக்கும். அப்படியாக இருக்கும். வெளியே ஏன்னா வெள்ள யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீடு இருக்குது, பக்கத்துல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம வீடு பெயிண்ட் அடிச்சு 1 வருஷம் ஆச்சு, பக்கத்துல வீடு புதுசா பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு? அதுதான் பெருசா தெரியும். அதே போலதான் அவளுக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது நம்ம வெட்கப்படுவது போல இருக்கு. ஏன்னா வெள்ளடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் உள்ளே அருவருப்பு இருக்குது. உள்ளே யார் பார்க்கிறா? இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்கிறாங்க? இன்னைக்கு கிறிஸ்துவுடைய ஐக்கியம் உள்ளவன் தான், வெளிச்சத்தில் நடக்கிறவன் தான், கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு தான் உள்ளே இருக்க காரியம் தெரியும். இன்னைக்கு எல்லாருமே வெளிப்புற காரியங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பேசாதீங்க, பரிசுத்தமா அப்படி அவங்க இப்படி இன்னைக்கு அதுக்காக போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே வெளிப்புறம். நீ தேவ ஆவியானவருடன் நின்று கொண்டு கர்த்தர் என்ன சாட்சி எடுக்கிறார்? Praise the Lord. Hallelujah. மெய்யான சாட்சி தேவனுடைய சாட்சி. அதனால இயேசு சொல்றாரு, மனுஷனுடைய சாட்சி அல்ல, எனக்கு சாட்சி எடுக்கிறவர் என் பிதாவானவர்.
Praise the Lord. அப்போ நீ யாரோட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் உன் தேவன் யாரை குறித்து சாட்சியிடுகிறாரோ, புரிஞ்சுங்க, திரும்ப சொல்றேன், யாரை குறித்து சாட்சியிடுகிறாரோ. அப்ப என்ன அர்த்தம்? நீ தேவனிடத்துல கேட்கணும். யாவரை நேசிப்பது என்பது தேவ சித்தம். ஆகினாலே யாவரை நேசிக்கலாம். நல்லவர்கள், கெட்டவர்கள், எதிராளி யாரா இருந்தாலும் நேசிக்கணும். There's no other alternative. ஆனா ஐக்கியம் என்பது அப்படி அல்ல. ஏனென்றால் நீ ஐக்கியம் இருளோடு இருக்குமே, ஆனால் வெளிச்சமாகிய கிறிஸ்துவோட கூட உன் ஐக்கியம் இராது. நம்ம வஞ்சிக்கப்பட்டு போவோம். வேதத்துல வாசிக்கும் போது அந்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆபத்தான ஒரு வசனம். கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும், அற்புதங்களை செய்தோம். அவர் சொன்னாரு, நான் உங்களை அறியேன். செய்தது இயேசு நாமத்தில் பொய்யில்லை. தேவகுமாருக்கு முன்பாக வந்து பொய் சொல்லலாங்க உங்க நாமத்தில். ஆனா சொன்னாரு, நான் உங்களை அறியேன். ஏன் தெரியுமா? ஐக்கியம். The foremost of a Christian is what? Is always a fellowship with God. தேவனோடு கூட, oh glory to God, பிதாவோடு கூட, குமாரனோடு கூட, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நமக்கு என்ன வேணும்? இதுதான் first and foremost. It's so beautiful there. நாட்கள்ல கர்த்தர் என்னோட பேசிட்டு இருக்கும்போது சொன்ன காரணம் என்னன்னா, நீ ஊழியம் செய்யறது ஜனத்துக்கு இல்ல, எனக்கு. You are ministering for me, unto me. ஜனத்திற்கு நீ என்ன செய்கிற? என் ஊழியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். That means your eyes, your ears, your heart, your mind, everything, you should only be focused on pleasing me, not the people. Glory to God. ஜனத்தை அல்ல, என்னை பிரியப்படுத்துவதற்கு. இன்றைக்கு இந்த வசனத்தை பார்க்கும், இந்த வசனம் வாலிப நாட்களில் கர்த்தரோடு பேசின வசனங்கள். அப்ப நான் நினைச்ச காரியங்கள் வேற. ஆனா இவைகள் நாட்களில் பேச இவருடைய ஆழங்களை பார்க்கும்போது கர்த்தர் இப்பொழுது நம்ம குறித்து எச்சரிக்கை இருந்துச்சுன்னா யாரோட ஐக்கியம் கொண்டு இருக்கிறார்? Praise the Lord. ஏன்னா உலகத்தோட கூட நமக்கு ஐக்கியம் இராது. நமக்கு தெரியும். You know what? But we are getting caught. ஜாக்கிரதையா இருங்க. இன்றைக்கு ஓநாய்கள் உள்ள வந்தாச்சு. இன்னைக்கு வேஷம் தரிக்கிறவர்கள் உள்ள இருக்கிறார்கள். இன்னைக்கு எப்படி வேணா வாழலாம் என்று சொல்லி இயேசுவை எப்படி சொல்றது, ஆராதிக்கிற இயேசுவை நான் தேவனா வைத்திருக்கேன்னு சொல்லி வழி விலக செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆரோன்கள் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டு ஜனத்துக்கு முன்னாடி வந்து தைரியமா கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. எச்சரிப்பு, கடைசி காலம் அவர் வரப்போகிறது. அதான் சொல்றாரு, உன் நடையை குறித்து எச்சரிக்கையா இருப்பா. நீ வெளிச்சத்தின் பிள்ளை. நட வெளிச்சத்தை கொண்டு வருதா, இருளை கொண்டு வருதா, கசப்பை கொண்டு வருதா, சமாதானத்தை கொண்டு வருதா, சண்டையை கொண்டு வருகிறதா, அன்பை வெளிப்படுத்துகிறதா, பெருமையை கொண்டு வருகிறதா, தாழ்மையை கொண்டு வருகிறதா? உன் நடை எப்படி இருக்குது? உன் நடை எப்படி இருக்கு? உன் சுய லாபத்துக்காய் இருக்கிறாயா அல்லது ராஜ்யத்திற்காய் இருக்கிறாயா? How is your walk? Have you respect? இருதயத்தை நீ ஆராய வேண்டியதாக இருக்கிறது. என கடைசி காண்பிக்கிறோம். இன்னைக்கு எப்படி சொன்னா வித்தியாசம் அறியாத நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜாதிகளோட கலந்து படிக்கும் போது தெரியும் உங்களுக்கு, அவங்க கலவ கூடாது. ஆனா மற்றோட கலந்து பெண் கொடுத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இதுல என்னன்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வராங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க? கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Beware of your walk. ஐக்கியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. நேசிக்கிறது வேற. லவ் பீப்புள். ஒரு நாள் ஒருத்தருக்கு விரோதமா பேசாதீங்க. யாரும் மேல அன்பு செலுத்துங்க, நன்மை செய்யுங்க. நல்லோர் மேல தீயோர் மேல மழையை வருஷிக்கப்படுகிற யாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னாலே யாருக்கு நன்மை செய்யுங்க. அங்க வந்து don't look at partiality. Every need of the people whom you have to use in one, give them. ஆனா beware. There is no other relationship except Christ. கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு உறவு நோக்கு வேண்டாம். ஒரு உறவு என்று உனக்கு இருக்குமே ஆனால்
அது கிறிஸ்து மாத்திரமே. மற்ற எல்லா உறவும் அதுக்குள்ளதான் இருக்க முடியுமே தவிர அதுக்கு வெளியே இருக்க முடியாது. Nobody can take over you. You have to change because we have nothing else. There's only one. அவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே. எதுவும் இருக்க முடியாது. Your work is very important. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா fools, புத்தி இல்லாதவர்கள், நம்மள ரொம்ப டீசென்ட் சொல்லுங்க, fools. அழிவின் பாதையில் போயிட்டு இருக்கான். அவன் இயேசு நாமத்தை சொல்லலாம், அவன் ஊழியக்காரனா இருக்கலாம், அல்லது உனக்கு நன்மை செய்தவனா இருக்கலாம். ஆனால் அவன் நடக்கிற நடை எங்க இருக்குது? நேராக புலிக்கு போயிட்டு இருக்குது. நீ அவனோட போகாத. உன் நல்ல நண்பனா இருக்கலாம், நல்ல உறவினரா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா அவருடைய முடிவு எங்க போய் கொண்டிருக்குது? மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நீ ஏன் புத்தி இல்லாதவனை போல காணப்படுகிறாய்? நீயோ வெளிச்சத்தின் பிள்ளை. உன் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுடனே கூட மாத்திரமே நீ ஐக்கியமாய் இருக்க வேண்டும். திட்டான், மோசம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, எல்லாம் சரி. எதுக்கு நீ அவனோட கூட போய் வழக்காடி கொண்டு இருக்கிற? நீ அவனோட கூட வழக்காடுவேன்னு சொன்னா என்ன நடக்கும்னா நீ எனது போய் கொண்டு இருப்ப. நீ என்ன செய்யணும்? ஐக்கியம் கொள்ள போ, இயேசுவோட கடந்து போ. அவர் உனக்கு நியாயம் செய்கிறவர், அவர் உன்னை விசாரிக்கிறவர், அவர் நீதியை செய்யாமல் இருப்பாரோ நிச்சயம் செய்கிறவர். Glory to God. கண்கள் திறக்கப்படும். This morning let us open our hearts. கண்கள் திறக்கப்படும். நடை எப்படி இருக்கிறது? 16ஆம் வசனத்தை வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் எப்படி இருக்கா? பொல்லாதவைகள். மறந்துடாதீங்க. This is how the days are going to be. நாட்கள் பொல்லாததாய் இருக்கு. ஏன் சொன்னா முடிவு சமீபம். ஆமென். ஹalleluya. அவனுக்கு கொஞ்ச காலம் என்று கொடுக்கப்பட்டது அறிந்தபடினால என்ன பண்றான்? தீவிரமாய் காரியங்களை செய்யறான். எத்தனை பேரை தடை பண்ண முடியும்னு சொல்லி அவன் தன் காரியத்தை தீவிரமாய் செய்யறான். ஆகையினால காலம் பொல்லாது இருக்குதா? அப்போ இருக்கிற காலத்துல don't look for tomorrow, look only today. Praise the Lord. இன்றைக்கு இந்த வார்த்தை இருக்கணும், நாளைக்கு இல்ல. today ஏன்னா this is the day given God has given you. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். நாளைக்கு இருக்குமா இல்லையா, இதே மாதிரி இருக்குமா தெரியாது. இன்றைக்கு கொடுத்தார். so redeem அப்படினா அர்த்தம் இன்றைக்கு கர்த்தருடைய ஐக்கியம் கொள்ள, கர்த்தருடைய காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் சொல்லுகிறது செய்யுங்க, உங்களை இன்னும் கர்த்தருக்குள்ள பலப்படுத்துங்க. don't wait for tomorrow. கடல்ல அலை ஓய்ந்த பின்பு நான் நீச்சல் கத்துக்கிறேன்னு சொன்னா நீ ஒரு நாள் கத்துக்க போவதில்லை. பிரச்சனைகள் முடியட்டும், போராட்டங்கள் முடியட்டும், எல்லாம் சுமூகமாக நம்ம செய்யலாம் முடியாது. Get into the fellowship with God. Get closer to God. Do what He says. நீ செய்ய ஆரம்பி. நீ அவரோட கடந்து போ. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. Today is your time. Live like that. You're going to live only for today. Hallelujah. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. Redeeming your time. இந்த நாளிலே நீ காரியம் செய்யும்போது நாளைய தினத்தின் காரியங்கள் உனக்கு ஆசீர்வாதமாய் முடியும். சத்துரு வருவதற்கு முன்பே எழும்பணும். வசனத்தை வாசிச்சா தெரியும். டிசம்பர் 12 Jesus was in prayer. ஃபுல்லா ஜெபம் இருக்காரு. பாத்தீங்கன்னா பிசாசுவான் அவன் வருவதற்கு முன்பாக அவர் தன்னை தானே கிறிஸ்து தேவனுக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டார். That's what prayer is all about. Redeeming your time. இவர்கிட்ட சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கடா. இவனை என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. They never redeem the time. எப்ப தூங்கணும், எப்ப விழித்திருக்கணும் தெரியணும். சில நேரங்களிலே விழித்திருக்கிறது மிக முக்கியமா இருக்கான அவங்க தூக்கத்தை கலையணும். Because there's no time. உன் எதிராளி அவன் வருவதற்கு முன்பே நீ ஆயத்தப்படணும். You have to keep all your differences and your offenses, your backpack, everything should be ready. யுத்தத்தை நின்று கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு அப்ப போய் தேடக்கூடாது. எங்க என் பட்டை இருக்குது, எங்க என்னுடைய துப்பாக்கி இருக்கு, எங்க குண்டு இருக்குது, எங்க அது இருக்குது, எங்க இங்க இருக்கு, யாரை கூப்பிடலாம்? நோ. redeem your time. சொன்னாரு, நாட்கள் பொல்லாத இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Glory to God. உருவாக்குங்க. Set the presence of God. Free time. Lockdown days does not mean relaxed. No.
These are the times you sit in the presence of God. There's going to be time where you cannot sit in the presence of God. இந்த நேரத்துல ஒரு காரியத்தை கேட்டேன். பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்களில் நமக்கு வெளியேறணும் சில காரியங்கள் தெரியல. இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் இந்த காரியங்கள் எடுப்படுது, ஏன் இது பண்ண நமக்கு தெரியல. நான் நேற்று தினத்தில் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். தேவ மனுஷன் அருமையான தேவ மனுஷன் கற்றோம் வல்லமையை பயன்படுத்த தேவ மனுஷன் மகிமையை கத்த காரியங்கள் செய்து கொண்ட தேசத்துல அப்படி ஒரு தேவ மனுஷன் ஓடிக்கொண்டு ஊழியர்களை ஆண்டவர் பெருக்க செய்யும் பொழுது நடந்த காரியம் அவர் இருதயத்தில் இருந்து வந்தது. தெரியாம சொல்ல மாட்டேன், நெருக்கமாக இருக்காங்க. இப்பொழுதெல்லாம் ஒரு மணி நேரம் கூட என்னால் ஜெபம் பண்ண அவ்வளோ ஊழியர்கள் ஆண்டவர் முடிவெடுக்கிற நடந்தது. சரீர வேதனைக்கு போய் அநேக வியாதிகள் அநேக காரியங்களை சிக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா இளம் வயதிலே வல்லமையை தேவனால் பயன்படுத்தப்பட்டது. மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவ மனுஷன் சும்மா how we are being deceived. சொல்றவங்களுக்கு மக்களோட போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஐக்கியம் அவரோட இல்லாமல் போக போக வசனத்தின்படி மரித்தோடு போய் கொண்டிருக்கிற ஜீவனுள்ளவருடைய இணையதான் ஐக்கியம் கொள்ளதான் ஜீவனில் நீ பெருக முடியும். வெளிச்சமானவருடைய நீ ஐக்கியம் கொள்ளதான் உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். யாருக்கு முதல் redeem your time. When you know beautiful ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். ஊழியத்துக்கு போயிருந்தார். முதல் நாள் இரவுகளை அப்படியாக இறங்கி பலத்த கிரியைகள் அவர் தன்னுடைய ஊழியத்தில் நாட்களில் அந்த நேரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு இது அற்புதங்கள் பார்த்தது. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தான். முதல் நாள் அவர்கள் அடுத்த நாள் வந்திருக்கும் போது போயிருக்காங்க. எல்லாருக்கும் போது சாப்பிட்றதுக்கு ஒரு வீட்டில் போயிருக்காங்க. சாப்பாடுல உட்காந்து ஆண்டு சில போய் ஜெபத்தோம்ல இது சொல்றாரு. அந்த ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வந்துட்டேன் நம்ம சாப்பிடாம போறோம். திரும்பவும் சொல்லியிருக்காரு போய் ஜெபத்தில் உட்காரு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, எப்படி அசிங்க என்ன சொல்லிட்டேன் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரு பேசல சாப்பிட்டுட்டாரு. எல்லாம் பண்ணிச்சுட்டு ஈவினிங் பயங்கரமான எதிர்பார்ப்போட போனார். ஈவினிங் ஒன்று நடக்கல. சோறு கேட்டார். I told you to pray because the enemy was scheming against you. சத்துரு விரோதமாய் நாம் எழும்பியிருந்தான். நான் உன்னை ஜெபிப்பதற்கு அழைத்தேன். நீயோ என்ன பண்ண அழைச்சப்பட்ட. He said from that day onwards I never wanted to please men. I want to please God. Praise the Lord. ஏன்னா கர்த்தர் ஞாபகத்துக் கொள்ளுங்க, அவர் வந்து என்ன சொல்றது பொறாமை உள்ளவர் இல்லை. அவர் வந்து இந்த சர்வாதிகாரி இல்லை, அன்புள்ள தகப்பன். நம்ம நன்மைக்காக தான் எதுவுமே சொல்லுவாங்க. நம்ம கடந்து போகிற பாதையா இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து நமக்கு இழப்புகளை தந்தாலும் சரி, எதுவுமே நம் நன்மைக்காக. நம்ம வந்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை பாத்திரங்களாய் மாற்றி அநேக ஆயிரங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். அதாவது எப்பொழுதுமே always seek to be in his holy presence. நமக்கு இது வேண்டும். எல்லாம் நம்ம குறைவுள்ளவர். ஞாபகத்தில் பிரசங்கிக்கிற நான் குறைவுள்ளவன் ஆகிலும் என்ன பண்ண குறைவுள்ளவன் சொல்லி குறைவிலே வாழாதீங்க. நிறைவான கர்த்தரை பிடித்துக்கொண்டு I need to be with your fellowship of God. Nothing is more important to me. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. It's a grace. கிருபை நமக்கு உண்டு. எதுலையும் வந்து அதிக கவனத்தை செலுத்தாதீங்க. எதை இழந்து போன பரவாயில்ல. மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். 15 ஆண்டுகள் மேலே செஞ்சேன். How many times I was searching? Because வேலை முடிஞ்ச அந்த டைமிங் முடிஞ்ச உடனே நான் கிளம்பி வந்து ஊழியத்துக்கு போவேன். ஜெபத்தில் நான் போயிருவேன். So many times இந்த மாதிரி வேலை நான் ஒரே வார்த்தை, என் தேவன் என்னை வைத்திருக்கிற காலம் கிடைக்கும், ஒருவரும் எடுக்க முடியாது. என் தேவன் என்னை வைக்காத காலத்தில் ஒரு நாள் என்னை வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா என்னை போஷிக்கிறவர் கர்த்தர் இந்த வேலையில். Your eyes should always be on him. That's your fellowship. Praise the Lord. அவரோட ஐக்கியம் கொள்ளும்போது உங்களை அறியாம ஒரு தைரியம் வரும். நீ ஒரு பார்வனே நீ எழும்பினாலும் சரி, உனக்கு நான் சொல்றபடிதான் நடக்குமே தவிர நீ நினைக்கிறபடி நடக்காது.
நீ எத்தனை அதிகாரத்தை படுத்தாலும் சரி, நீ எத்தனை சட்டங்களை போட்டாலும் சரி, ஒன்றாகிலும் வாய்க்காது. காரணம், சர்வ வல்லவரே தேவனாகிய கர்த்தர் கூட நான் நிறுத்துவேன். இறையை குறித்து ஒரு கருத்து தியானித்து கொண்டிருந்த ஒரு நாட்கள் பியூட்டிஃபுல் வேர்ட் ஆஃப் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற எளியவாகிய. வாவ், glory to God. இது அவருடைய அட்ரஸ். What a powerful. நமக்கு நம்ம நினைக்கிற ஊழியக்காரர்கள் வந்து நான் பார்த்துட்டு ரொம்ப பெரிய பெரிய காரியம் சொன்னேன்னா அவங்க ஆண்டவரை விசேஷம் இல்லை. Because they always sought the presence of God. அவங்க ஐக்கியம் தேவனோடு இருக்க விரும்பினாங்க. மோசே குறித்து சொல்லும்போது எவ்வளவு அழகா சொல்லப்படுகிறீங்களா? அவன் பார்வோனுடைய குமாரத்தை எண்ணப்படுவதை காட்டிலும் தன் ஜனத்தோடு உபவாசத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான். Because he believed on God. Hallelujah. Glory to God. இந்த ஐக்கியம். Don't be. Redeem your time. அடுத்து சொல்லுங்க 17. ஆகியால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Praise the Lord. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று. அப்ப தேவ ஜனமே, உன்னுடைய ஐக்கியம் தேவனோடு இருந்தால் மாத்திரமே என்ன பண்ணுவீங்க? This is the will of God. இது தேவ சித்தம். இது என்ன சொல்லுங்க? அதை விட்டு என்ன பண்ண? செய்ய வேண்டிய செஞ்சு முடிச்சிட்டு ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயோ இதாயிடுச்சு, இதே ஆயிடுச்சு, நான் இல்லையே ஆண்டவருக்கு இதான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. அது எப்படி எனக்கு நடக்கும்? நிறைய பேருடைய கேள்வி. நான் தேவ பிள்ளை, எனக்கு எப்படி நடக்கும்? தேவ சித்தம் என்னவென்று அறிந்ததற்காக யோசேப்பு குழியில போக வேண்டியது தேவ சித்தம், போத்திபார் வீட்டுக்கு போக வேண்டிய தேவ சித்தம், சிறைச்சாலைக்கு போக வேண்டிய தேவ சித்தம். அருமையா நடத்திட்டு வந்தார். எல்லாவற்றிலும் தேவன் அவனோட கூட இருந்தார். தாவீதோட கூட இருந்தார். பவுலோட கூட இருந்தார். அவருடைய காரியங்களை வாசிப்பாங்க. திரும்பங்கள் என்னென்ன காரியம்? You have to understand. தேவ சித்தத்தை அறிவதற்கு நீ அதிகமாய் உன்னுடைய நேரத்தை செலவழிக்கணுமே தவிர உன்னை காப்பாத்திக்க, உன் காரியத்துக்காக, உன்னை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, உன் சுயத்துக்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அநேகருக்கு என்ன ஆச்சுன்னா, சுய லாபத்துக்காக செய்து 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 இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய லாபம் எதுன்னே தெரியல. இன்னைக்கு என்னிடத்துல பதவி இருந்து பணம் இருந்து எல்லாமே இருந்தா ஊழியம் செய்யறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கி சொல்லும் போது வரத்துக்கு அது இல்லை. Nobody wants to. வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யும், அது ஒரு இருக்காங்க. இப்போ என்ன தெரியுமா? பிசினஸ் செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்வோம். இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ், இதுல பண்ணுவோம். So that we have money. Listen, if God is going to love you or God teaches you to do that, do it. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் கர்த்தர் தனிப்பட்ட மனிதனை நடத்துகிறார். ஆனா this is not the way. Don't teach people. இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க how to have financial freedom. So stupid of it. We are already free in the name of the Lord. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஏற்கனவே நம்ம எப்படி இருக்கிறோமா? நாம் சுயாதீனர்களாக இருக்கிறோம். We are set free from the world, from the oracles of the world, from the way of the world. We are set free already. We are already blessed in Christ Jesus. Glory to God. What is financial freedom? அது உலகத்திற்கு, not for me, because already I am set free. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளை நான். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சகலவற்றுக்கும் சுதந்திரவாளியாக நான் இருக்கிறேன். Hallelujah. Because you don't know. நீ உலகத்தை நான் போல என் பீரோட பணம் இல்லை, அதுல பணம் இல்லை சொன்னேன். One day I was asking God, என் வாலிப நாட்கள்ல சில கேள்விகள் இருந்த பொழுது ஆண்டோட கூட பேசிருக்கும் போது he showed me. அவருக்கு ஒரு கழுதை வேணும். அவர் கழுதை வளர்க்கல, காசு கொடுத்து வாங்கல. சொன்னார், போ கேளு, கழிச்சிட்டு வா. ஒரு இடம் வேணும் மாடியில், நல்ல ஜாபத்தை கொடுங்க, ராபோது நடத்துறதுக்கு சொல்றாரு. போய் சொல்லுங்க, போதற்கு இடம் வேணும், எல்லாம் மறந்துடாதீங்க. ஒரு கல்லறை அவர் காசு கொடுத்து வாங்கல. மறித்த பொழுதோ யாருமே வைக்காத கல்லறை, புதிதான கல்லறை அவருக்கு. நமக்கு புரியாத காரணம் தெரியுமா? நம்ம பார்க்கும்போது டாடா, பிர்லா, கேட்ஸ், அவங்களது இவங்களது அவர் சொத்து நினைக்கிறோம். நோ, ஒருவனாகிலும் சொல்ல முடியாது. Everything belongs to God. என்ன பண்ணுவாரு? தன் பிள்ளைகளுக்கு எப்பெல்லாம் தேவையோ நாம என்ன ஆசைப்படுறோம்னா, இது நான் வாங்கி வச்சுக்கணும், இது எனக்கு வரணும், என் பேர்ல வரணும். இதான் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு வெக்கப்படுறோம் இன்னொருத்தவங்க இதில் போறதுக்கு. இன்னொருத்தவங்க நீங்க போல கர்த்தர் கொடுத்ததுல போறீங்க. ஞாபகம் வைக்கணும், everything belongs to God. சகலமும் அவருடையது.
இச்சிக்காதீங்க எதையும். எனக்கு வேணும், நான் இந்த மாதிரி வச்சுக்கணும், நான் இப்படி ஒரு வீடு வச்சுக்கணும், நான் அப்படி வச்சுக்கணும், செய்யாதீங்க. If you need a house, it's given unto you. Praise the Lord. பிரச்சனை கொடுக்குறாங்களா, நெருக்கம் வருது, அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அமைதியான ஒரு வாசஸ்தலத்தை கொடுங்க, ஒரு தாவரத்துக்கு நீங்க வாசம் கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, வாக்கு செய்யுங்க கேளுங்க. God will give you. God will always meet all needs according to His riches in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமை ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார். ஆமென். He is your God. Be wise. What is the will of God? சிக்காதீங்க போய். இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லோன் எடுத்து கடன் செய்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தீமையான காரியத்து கிடையாது. வீடா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், இந்த மாதிரி காரியங்கள் போய் பார்த்துட்டேன். இன்றைக்கு சிக்கி தவித்து எழுத முடியல. இன்னைக்கு சில சர்ச்சு வந்து விற்கிற நிலைமை இல்லை. சிலர் வித்துட்டு போயிட்டாங்க. நம்ம உடனே சொல்லுவோம் அவங்க பார்த்து சர்ச்சு விட்டாங்க. இல்லை, ரீசன் பிகாஸ் சிக்கிக்கிட்டாங்க. எந்த இடத்துல சித்தம் என்னது என்று அறியாமல் போனாங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, சுயாதீனத்தில் வைத்தது என்ன பண்ணிட சிக்கிறது. நம்ம அறியாம ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் இட். அது ஹோலி ஸ்பிரிட். நம்ம யாருக்கும் அடிமைகள் அல்ல. முதலாவது ஆவியில ஜெயம் எடுத்துட்டீங்கன்னா மாம்சத்தை சீக்கிரமா ஜெயம் ஆகும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இப்படிதான் வாழணும். நோ, நாட் ரெக்வயர்ட். கிறிஸ்து உங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது சத்தியம். அவர் சிலுவையிலே உங்களுக்காக செய்து விட்டார் என்பது சத்தியம். ஆகினாலே கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினார் என்பது சத்தியம். விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஏன்னா மரித்தவர்கள் உயிரோடு இல்லாதவர்கள் இருக்கும்போது உண்டாக்கும். நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. வானத்தை பூமியை உண்டாக்கினவருக்கு தான் எல்லாமே. அவர் கண்கள் திறந்த பொழுது ஊற்று கண் அங்கே இருந்தது. ஆமென். சிம்சோன் எல்லா 1000 பேர் அடித்து போட்ட பின்பு அவன் அப்படியே தாதுக்கால வந்து போய் கீழே விடலாம், நான் சாக போகிறேன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் பூமியை பிளந்து அதிலிருந்து ஊற்றை வரப்பண்ணார். தண்ணீர் குடித்து ஜீவன் உண்டாயிற்று. அந்த ஊற்றுக்கு என்ன கோரி என்று பேர் வைக்கலாம். அந்த தண்ணியே கிடையாது, தண்ணியே கிடையாது. ஆனா கர்த்தர் பூமியை பிளந்து தண்ணீரை வர வைத்தார். The first thing you must know who your God is, and you must know that you have to walk in light. வெளியே வரணும். You must make a decision to come out. நீ செய்து முடித்தீர். Yes, I made a mistake. பாவிகளா இருந்த நாம் தான் ரட்சிக்கப்பட்டோம். ஞாபகத்துக் கொள்ளுங்க. என் பாவத்துக்காக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இப்பொழுது எனக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப என்னுடைய காரியங்களை செவ்வாய்ப்படுத்த அவர் ஏற்கனவே அவர் செய்து முடித்திருக்கிறார். Have a fellowship with him or anything else. Don't listen to the world. It never can have a good news. நல்ல செய்தியை போல, நற்செய்தியை போல எப்பொழுதும் தீமையானதாக இருக்கும். Never listen to the world. Listen to him. Go for it. And the fellowship with him. அவருடைய ஐக்கியம் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 பார்த்தீங்க சொன்னா சொல்லப்பட்ட காரியம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெளிக்கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அவன் சொல்ற வசனம் சொல்லுது என்ன பண்ணுன்னா, ஆவியில் நிறைந்து பாத்தீங்கன்னா என்ன காரியம் பாத்தீங்கன்னா, வெளிச்சத்துல நடக்கிறவர்கள் ஆவியில நிறைந்தவர்களாக. Because the Holy Spirit will teach you and guide you in all truth. சகல சத்தியத்திலும் உங்களை போதித்து நடத்துகிறவர் ஆவியானவர். ஆமென். நம்ம ஞானம் குறைவு. நம்ம சில நேரத்துல வசனம் கேட்டு அதை அப்படியே ஆவியானவர் சொல்றார், சொல்லி கொடுத்தார். ரொம்ப நேரம் சொல்றார். ஏன்னா அவருக்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். தேவன் நமக்கு வைத்திருக்க வழி அவருக்கு தெரியும். எப்படி நம்மை மேன்மைப்படுத்தி இந்த பிரச்சனை எப்படி வெளியே கொண்டு வருவது, இதுல இருந்து எப்படி உங்களுக்கு உயர்த்துவது, எப்படி நீங்க பாதிக்கப்படாமல் இருப்பது எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அது மட்டும் எவ்வளவு டைம் இதுக்குள்ள இருக்கணும், எவ்வளவு டைம் வெளியே வரணும், எல்லாருக்கும் தெரியும். உங்களை துரிதமாய் வெளியே கொண்டு வருவது எப்படி தெரியும். Always in the spirit. Always. ஆவியானவரே 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 என்று சொல்லுங்க. ஆவியானவரே என்னை நடத்தும், ஆவியானவரே என் கண்களை திறந்து எனக்கு ஞானத்தை கொடுங்க,
வெளிப்பாடு நடத்துகிறவர் ஆவியானவர். The spirit of revelation of அவருடைய பேர். வெளிப்பாட்டின் ஆவியானவர். வெளிப்பாடுகளை தந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நன்றி சொல்லுங்க. Give thanks always. Submitting one another. எப்பொழுதும் நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம். எப்பொழுதும் கர்த்தர் எப்படி சொல்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா give thanks. ஒரு நாள் முறுமுறுக்காது. கடந்து போக சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டீங்களா நன்றி சொல்லுங்க. எதுக்கு தப்புக்காக இல்லை, தப்பு பண்ணாலும் என் தப்பு உள்ளது தப்பு என எடுத்து காப்பாற்றி திரும்ப நல்வழியில நடத்துகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறாரு. நன்றி சொல்லுங்க. அடிப்பட்டதுக்காக நன்றி இல்லை, அடிப்பட்ட போதும் அந்த இருந்தின் காயத்தை ஆற்றி என்னை திரும்பமா அந்த காயமே தெரியாதபடி தூக்கி எடுத்து நல்வழியில் நடத்த ஒரு நோடு இருக்காரு. அவருடைய மகிமை விளங்க செய்கிறாரு. நன்றி சொல்லுங்க. அப்போ சாங்க போல் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர்ல சொல்லும்போது 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நான் என்னுடைய பலவீனங்கள் குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் மேன்மை பாராட்டுறேன்? பலவீனத்தை இல்லை, பலவீனத்தை குறித்து மேன்மைனா தேவனுடைய மகிமை விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. When I weak, then I am strong. அல்லேலூயா. பலவீனம் இருக்கும்போது பலமுள்ளவனாக இருக்கிறேன். இது ஒரு ஆச்சரியம். எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை புயல்கள் எல்லாம் வந்தாலும் என்னை அழிக்க முடியல பாருங்க. அவன் அதேதான் ஆச்சரியம். எல்லா கண்களுக்கும் ஆச்சரியம். இவங்க மட்டும் எப்படி நிற்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி நிற்கிறாங்க, ஆச்சரியம். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள். அதான் சொல்றாரு, மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து இயேசுவை பிரகாசிப்பார்கள். God wants to shine on உண்மையை பிரகாசிக்க, உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன். எல்லா